ஹலோ வெல்கம். இனி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா காந்தா. ஒரு ஆர்டினரி பர்சன் வந்துட்டு சூப்பர் ஸ்டாராக மாற்றிருப்பார் டைரக்டரு. டைரக்டருக்கும் ஹீரோக்கும் ஒரு கிளாஷ் நடக்கும். டைரக்டர் வந்துட்டு ஹீரோவை பழி வாங்கணுன்ட்டு நினைப்பார். அவங்க ரெண்டு பேரோட ஈகோ கிளாஷ் என்னென்ன நடந்துச்சா படத்தோட கதை. இது பீரியாடிக் ஒரு ஃபிலிமு. நல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த பீரியட் போர்ஷனெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி படத்தில் கேஸ்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா யாரோன்னு அந்த கேரக்டர் ஆப்டாக எடுப்பாங்களோ அவங்கள தான் கேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. துல்கர் சல்மானும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சமுத்திரக்கனியும் அவரும் போட்டி போட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாக்யஸ்ரீ கூட அவங்க குத்த ரோல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போவோம். ஒரு நல்ல கிளைமேக்ஸும் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மிரர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறமா அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராணா வந்துட்டு அவர் குத்தரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தோட சினிமோகிராஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். பிஜிஎம்மும் அதே மாதிரி வின்டேஜ் பிஜிஎம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சிஜியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் வைஸாக ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் ஆகுது. இந்த படத்தில் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் லவ் வின்டேஜ் ஆன மூவி. ஸோ எல்லாம் போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.